கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ சேனல். ஸோ நான் பழைய கதையெல்லாம் பேச விரும்பல. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவாக போட்டுட்டேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகி தெரிஞ்சுக்கோங்க. சின்னதாக இருக்கும். ஸோ இழுக்காமல் இன்னைக்கான வீடியோக்குள்ளே டேரெக்டாக நம்ம கண்டென்ட் போயிடலாம். என்ன கண்டென்ட்னா இன்னைக்கான வீடியோவில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆப்பில் சைன் அப் பண்ணிங்கன்னா ஒண்டி போதும். ₹170 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்லேருந்து கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வெரிஃபை பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% வெரிஃபை செய்யப்பட்ட அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்ல. இன்னொரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கேவைசி பண்ண வேண்டியதான் ₹170 உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் சிம்பிளான ஒர்க்கு தான். என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும், பேன் கார்டு இருக்கணும், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்கும். இந்த 3 இருக்கிறவங்க ஒன்று இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இது 3 இருந்தால் தான் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணி கேவைசி பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனலோட டெலிகிராம் ஆப் லிங்க் ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன் ஜாயின் பண்ண சொல்லணும்னா எந்த ஒரு ஆப் இருந்தாலும் பேமெண்ட் ஃபோன் வந்து கொண்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனல் தான் ஷேர் பண்ணுவோம். டெலிகிராம் ஆப் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆப்புக்கு நான் பெஸ்ட் பேமெண்ட் ஆஃபீஸில் டெலிகிராமில் கொடுத்துருவேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே டெலிகிராம் ஆப் லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் ஆகிடுங்க. ஆப்புக்கான அப்டேட்ஸ் ப்ளஸ் பேமெண்ட்க்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துனே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெலிகிராமில் ஜாயின் ஆகிடுங்க கைஸ். ஏன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனே வந்துனே இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக மணி ஏர்னிங் கண்டெக்ட்ஸை பற்றி தான் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம். ஸோ புது யூசர்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணால் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக செல்ஃப் ஏர்னிங்கில் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ கைஸ், இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போய் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிற இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்துடுங்க. இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு உங்களோட யூபிஐ இடத்துல என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட யூபிஐ என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லிக்கிறேன். ஒரு சிலருக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுக்கலாமா டவுட்டாக இருக்கும். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 2015 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஒர்க் ஆகின்னு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி யூசர்ஸ் கட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரஸ்டான ஆப் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் ஜஸ்ட்டு சைன் அப் பண்ண வேண்டி ₹150 சொன்னாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமலே இந்த அமௌண்ட் கிடைக்குது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்களா, இந்த சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்பாங்க. ஜஸ்ட் இது கிராண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுருங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்துடுங்க. இந்த பேஜ் தான் முக்கியமான இடம். இந்த இடத்துல ஃபுல் நேம்ன்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபுல் நேம்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்கள் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுக்கு மேலே இருக்கிற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு திரும்பியும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாகின் வித் கூகுள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்தாலும் உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிங்க. அது வரலன்னா நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு எந்த கூகுள் அக்கௌண்ட் வேணுமோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க கைஸ். கரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேஜுக்கு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு வந்துட்டீங்களா, வந்ததுக்கப்புறம் இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ₹1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கும். எந்த மாதிரி ரிசீவ் ஆகிருக்குன்னா இந்த மாதிரி தான் கைஸ் உங்களுக்கு ₹1 வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பேர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹1 ரிசீவ் ஆனதுக்கு செக் பண்ணுங்கள். 1 நிமிஷம் to 2 நிமிஷம் ஆகுது. மேக்ஸிமம் ஒரு 10 செகண்டில் அந்த மாதிரி ரிசீவ் ஆகிடும். இருந்தாலும் நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அந்த பேஜில் நீங்கள் என்டர் ஆனதுக்கப்புறம். இல்லை அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 ரிசீவ் ஆகணும்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நம்பரை என்டர் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட பேன் கார்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்து திரும்பி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ₹1 வருதா பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா வண்டி இந்த ஆஃபரை கண்டினியூ பண்ணுங்கள். வரலன்னா ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுறேங்க. உங்களுக்கு ட்ராக் ஆகலன்னு அர்த்தம். அப்படி வராதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளைன் மோட் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரு க்ரோம் ரெண்டுத்தையும் கொஞ்சம் கிளியர் டேட்டா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி லிங்க் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி ஆஃபர் ட்ராக் ஆச்சுன்னா திரும்பி ₹1 ரிசீவ் ஆன வண்டி நீங்கள் ஃபர்தராக இந்த ஆஃபரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஜஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பர் நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் எப்படி இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சாவில் இருக்கிற வேர்ட்ஸை அப்படியே அக்யூரேட்டாக இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அந்த கேப்டர் என்டர் பண்ணுங்கள். ஸ்மால் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கைஸ்.
நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் கீழே வந்து பாருங்கள் அந்த ஒரு டப்பா ஐக்கான் போட்டுருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆத்தரைஸ் ஆதார் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இதுக்கு தேவைன்னு. ஜஸ்ட்டு நீங்கள் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பர் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் சேமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்திருக்கும். இல்லை உங்கள்கிட்ட வேறு மொபைல் நம்பர் இருந்தது, உங்கள் ஆதார் கார்டில் வேறு மொபைல் நம்பர் இருந்தால் அந்த ஆதார் கார்டில் இருக்க மொபைல் நம்பர் கொண்டு தான் ஓடிபி போகும். தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஆதார் கார்டு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு தான் இந்த ஓடிபி போகும். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண மொபைல் நம்பருக்கு வராது. ஆதார் கார்டு நம்பர் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஜஸ்ட்டு உங்கள் ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்பர் இருக்கும். ஒரு சில ஆதார் கார்டில் அது கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் உங்களுக்கு எதுன்னு. அப்படி இல்லைனா அந்த ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு அந்த 10 டிஜிட் நம்பர் தான் நினைக்கிறது. ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின் ஆட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்த பேஜுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா பின்னை என்டர் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஒருவேளை பின்னை வந்து பார்த்தீங்கன்னா செட்டே பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆதார் கார்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அடுத்த டைம் நீங்கள் அந்த பின்னை செட் பண்ணிங்கன்னா அடுத்த டைம் உள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த பின்னை செட் பண்ணவங்க ஆல்ரெடி செட் பண்ணவங்க ஜஸ்ட் பின்னை என்டர் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படி செட் பண்ணாத யூஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பின் செட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட பேர், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நார்மலாக ஓட்டிங்க பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த், இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், இது மூணுத்தையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்னை செட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி செட் பண்ண சொல்லாமல், அதாவது செட் பண்ண சொல்லனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின் என்னன்னு தெரியலனா ஜஸ்ட்டு ஃபர்காட் செக்யூரிட்டி பின்னு நீங்கள் ஆப்ஷன் கொடுத்துறாங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்குள்ளே கொண்டு போவாங்க. அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புது பின் ஆட்டோ வந்து பண்ணால் செட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் நியூ யூஸராக இருந்தாலும் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வரும். வரலன்னா இந்த ஃபர்காட் செக்யூரிட்டி பின் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னை செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் பேசிக்காக இப்போ கேட்டேங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து கேட்டு உங்களை வேணால் பின் செட் பண்ண சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் பின் செட் பண்ணதுக்கப்புறம் பின்னை இங்கே என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு போயிடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு சில டீட்டெயில்ஸ்க்கு அலோவ் கொடுப்பாங்க. ஜஸ்ட் அலோவ் கொடுத்துருங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபர்காட் செக்யூரிட்டி பின் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு பின்னை செட் பண்ணிங்க. இது லேட்டராக காமிக்க வேண்டியது இப்போயே காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் உங்களுக்கு அந்த பின் செட் பண்ணும்போது கேட்பாங்க. ஜஸ்ட் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. ஜஸ்ட் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோட் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ரெண்டு இடத்துலையும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் நீங்கள் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், திரும்பி அதே பேங்க் அக்கௌண்ட் என்டர் பண்ணிட்டு ஐஎஃப்சி கோட் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜுக்குள்ளே திரும்பி வந்துடும். இதில் ஆத்தரைஸ் ஆதார் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்களா, அந்த ஆத்தரைஸ் ஆதார் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி டாக்குமெண்ட் ரிசீவ்னு வந்துடும். இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போயிடுங்க. அடுத்த பேஜுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு ₹1 வந்து பண்ண சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஃபேஸ் வெரிஃபிகேஷனாக ஒரு சின்னதாக ஒன்று பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் இதுக்கு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த பேஜுக்குள்ளே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்கிள் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இந்த க்ரீன் சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட செல்ஃபி கேமரா ஆன் ஆகிருக்கணும். ஆன் ஆகிட்டு கரெக்டாக உங்களோட ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து பாருங்கள் அந்த கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. கரெக்டாக க்ரீன் கலர் சர்க்கிள் உங்களோட ஃபேஸை வச்சும் போது கரெக்டாக வந்துடும். அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகிடும். கிளிக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அப்படி அந்த சைன் தப்பாக இருந்துச்சுன்னா சைன் மேனுவல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சைன் மேனுவலி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சைன் உங்களோட ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஜஸ்ட் என்னோட பேர் இப்போ ராஜனா ஜஸ்ட் ராஜ் இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கலாம். இது உங்கள் பேர் கோபினா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களோட சைனை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். சைன் மேனுவலி ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி இதே மாதிரி உங்களுக்கு சைன் இருந்துச்சுன்னா ஓகேனா நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த இடத்துல வந்து மாதிரி ஜஸ்ட் உங்களோட ஆனுவல் இன்கம் மட்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இல்லை அதனால் ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று சிலதை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் அப்லோட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு டூ இட் லேட்டர் நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்களா, அந்த டூ இட் லேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அதர்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் கவர்மெண்ட் இல்லை ப்ரைவேட் இல்லை பிஸ்னஸ் இருந்ததுன்னா ஏன்னா ஒன்று கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. ஜஸ்ட் நான் இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், அதாவது உங்களோட ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலாக ஃபீமேலாக, நீங்கள் உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிருங்க. அதோட சரியான ஸ்க்ரீன்ஷாட் என்கிட்ட இல்லை. இது அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் கேட்பாங்க. அதை நான் கேப்சர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வரது தான் இது கேப்சர். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபாதர் நேம் வந்திருக்கும். அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் மேலா ஃபீமேல், அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் இருக்கா இல்லையான்னு, மேரிடு கல்யாணம் ஆகலாம் அன்மேரிடு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேரிடு எதாவது மேரிடு அதெல்லாம் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ இட் லேட்டர் உங்களுக்கு வந்து இந்த பேஜுக்குள்ளே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது நாமினி ஆட் பண்ணணும்னு கேட்பாங்க. இதுக்கு டூ இட் லேட்டர் கொடுத்துருங்க. இந்த பேஜில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாமினி ஆட் பண்ணணுமான்னு இவங்க கேட்பாங்க. ஸோ அந்த பேஜ் தான் இது. ஸோ இதுக்கு டூ இட் லேட்டர் கீழே இருக்குது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ரோலிங் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு என்டர் பண்ணி பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொரு வாட்டி உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு ஐ ஹவ் ரீடு எங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் உங்களோட ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் இந்த ஓடிபியும் போயிருக்கும். ஜஸ்ட் ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. வித்தின் இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சென்ட் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹170 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. இப்போ ₹175 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேருந்து கொடுத்துருக்காங்க. ₹5 ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். மேக்ஸிமம் 1 வீக் இல்லை 2 வீக் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்குறீங்களா, இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த ஆப்பை பற்றி போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் ரிசீவ் ஆகணும்? மேக்ஸிமம் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொன்னது எதுக்கும் வீடியோ ஒரு 2 டைம் to 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீவாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக பண்ணுவீங்க. ஸோ கைஸ் மறக்காமல் இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் லீவ் கமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு நீங்கள் கமெண்ட் உங்களுக்கான டவுட்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வாய்ஸ் மெசேஜிலோ இல்லை மெசேஜ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அது டேரெக்டாக நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனு டெலகிராமில் புதுசாக இருக்குது. ஸோ இது புதுசாக குரூப்பில் எனபிள் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்கள் நம்ம டைம் அப்ளை ஆகிடும். அவள் தான் கைஸ் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டெலகிராமில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுத்தில் எது பண்ணலாம் நான் ரிப்ளை பண்ணேன். ஓகே கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். பை கைஸ்.